லக்ஷ்மி அக்கா ராணி அக்கா வீட்டில் துணி நிறைய சேர்ந்து போச்சு போலே, அதனால தான் ஆத்தங்கரைக்கு வந்துட்டீங்க போல துணி துவைக்கிறதுக்கு. ஆமாம்மா வசந்தி, வீட்டில எல்லாம் துணி நிறைய சேர்ந்து போயிடுச்சு. அதான் வீட்டில இருந்து துவைக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த வெயில் நேரத்தில் தண்ணியே விட மாட்டேங்கிறானுங்க. அதான் சரி இந்த ஆத்தங்கரையிலேயாவது வந்து துவைச்சிட்டு போகலாமேன்னு இருக்கோம். விட்டா எங்கேயே கதை பேசின்னு இருப்பீங்க. நடங்க நடங்க, ஸ்பீடாக போயிட்டு துணி துவைச்சிட்டு வரலாம். இல்லைன்னா இந்த அடிக்கிற வெயிலில் உட்காந்து நம்மளால துணி துவைக்கவே முடியாது. அப்புறம் நொந்து நூடுல்ஸாக தான் போகணும் வீட்டுக்கு நம்ம. ஓய் லக்ஷ்மி அக்கா, உன் அண்ணன் இப்பெல்லாம் ரொம்ப திருந்துறாராமே. தங்கச்சி தங்கச்சின்னு உருகுறாரா. ஆடி போனால் ஆவணி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் அண்ணனுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஞானயோதம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. ஏன் அப்படி சொல்ற சின்ன பொண்ணு? ரத்த பாசம் என்னைக்குமே விட்டு போகாதுமா. பாவம் அந்த சுவாத்தி அண்ணி பேச்சை கேட்டு தான் அந்த மனுஷன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. இப்பெல்லாம் சரியாயிட்டாரு. அவர் நல்லவர் தான், என்ன பண்றது, பாவம் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, விடு. ஆமா, நீ பெரிய அண்ணன் தெரசா பாரு. லக்ஷ்மி அக்கா, நீ ரொம்ப தான் நம்புற. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உன் அண்ணன் இப்போ அடங்கி இருக்கான்னு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நீ பாட்டுக்கு மண்டப சாவியை தூக்கி கொடுத்துறாத, கொஞ்சம் உஷாராவே இரு நீ. அடப்போ வசந்தி, உனக்கு எப்பயுமே லக்ஷ்மி அக்கா சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் வயிறு எரியும் தான். அடுத்த வயலில் நெய் ஊத்துனா உனக்கே இப்படி எரியுதுன்னு தெரில. நீயும் அந்த சுவாத்தியும் ஒரே ரகம் தான். அவளாவது வெளியூர் பந்தா, நீ உள்ளூர் பந்தா, ரெண்டு பேருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஏய், என்ன போய் அவ கூட சேர்த்து வச்சு பேசுறியா நீ? நான்லாம் கௌரவமான குடும்பத்துல மருமகளா இருக்கேன். எங்க அத்தை என்னை எப்படி வச்சு பாத்துக்கிறாங்க தெரியுமா உனக்கு? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத நீ. ஐயோ ஊர்ல இருக்க எல்லா வம்பும் எல்லாத்தையும் நீயே குத்தி கை கெடுத்துக்கிற போல. வீட்டுல குழம்பு கொதிக்குது, அங்க சாப்பாடு வேகுது, இவங்க வந்து நகை வெட்டின்னு இருக்கா. சீக்கிரம் துணி எடுத்துட்டு வாடி. வீட்டுல வேலை அவ்வளோ இருக்கு, ஒரு வேலையும் பாக்குறதுல வந்து கதை அடிக்கிறதுனா முன்னாடி நிப்பா இவ. இந்த காலத்து பொண்ணுங்களாம் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதுல, ஒரு வீட்டு வேலையும் செய்யறதில்ல. வந்து எப்படி அரட்டை அடிச்சுன்னு இருக்கா பாரு. சீக்கிரம் வாடி. என்ன வசந்தி, உன் மாமியார் குரலை கேட்டதும் உன் மூஞ்சில ஆடலையே. இப்பதான் புரியுது, குறைக்கிற நாய் கடிக்காதுன்ட்டு. உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்பா. வெறும் பேச்சு தான் உனக்கெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. சும்மா சின்ன பொண்ணு, எல்லாம் உனக்கு தான் தெரியும்ட்டு ரொம்ப கர்வம் காட்டாத. நான் அப்ப போறேன். சரி சரி, சண்டையை விடுங்கம்மா. ஆமா லட்சுமி, உன் பொண்ணு வேலைக்கு போயிருக்கல அனு காலேஜுக்கு. அவ முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுமோ? ஆமா ராணி அக்கா, அவளுக்கு அங்கேயும் வேலை பாவம். ஆனா அந்த புள்ள இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. இங்கேயும் மண்டபத்திலயும் வேலை செய்யறா, அங்கேயும் போய் வேலை செஞ்சுன்னு இருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அனு ரொம்ப தங்கமான பிள்ளை லட்சுமி. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற சில கண்ணுங்க அவ மேல படுமேனு தான் பயமா இருக்கு. முக்கியமா இந்த வாலிப பசங்க. எப்பா, இப்ப இருக்கிற பசங்க என்ன அப்படியே இருக்கானுங்க, அந்த காலத்துல இருக்க மாதிரி. அது ஏங்கா கேட்குறேன். இன்னைக்கு காலில் கூட ஒரு கார் வந்துச்சு, அவ்வளோ வேகமாக வந்துச்சு தெரியுமா? அதில் ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டே வரான். பார்த்தா யாரோ ஒரு பெரிய பாடகம் மாதிரி இருக்கான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். ரொம்ப திமிர் பிடிச்சவனா தெரியறான் தெரியுமா? ஏன் கார்ல வந்த திமிரா என்ன? அவன் பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். உங்களுக்கெல்லாம் சைக்கிள் மிதிச்சு பழகி போச்சு, அதான் கார்ல வரவனை பார்த்தா உங்களுக்கு திமிரா தெரியுது. அடி பொடி பந்தாக்காரி. லக்ஷ்மி, நீ இதெல்லாம் கண்டுக்காத, நம்ம கிளம்புவோம் வா. இன்னைக்கு மண்டபத்தில் பெரிய விசேஷம் இருக்குல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தா, வா நம்ம போகலாம். போங்க போங்க, உங்களை யார் எதிர்பார்த்தா? எனக்கும் வேலை இருக்கு, நான் ஒன்றும் வெட்டியா இல்லை. துணியெல்லாம் துவைச்சாச்சுல, நம்ம போகலாம். போயிட்டு நிறைய வேலை இருக்கு, வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னம்மா ஸ்கூல் பஸ் இன்னும் வரலையா? வர டைம் தான்மா, நீங்க போங்க. நீங்க எல்லாரும் ஏன் வந்திருக்கீங்க? நான் போய்ப்பேன்ல. பரவாயில்ல இருக்கட்டும்மா, பஸ் ஏற்றி விட்டு நாங்கள் போகிறோம். நான்
ஆனா சின்ன குழந்தையம்மா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கால இப்ப கூட வந்து நீங்க பஸ் ஏத்தி விட்டு போறீங்க. நான் போய்க்கிறேன், நீங்க போங்கம்மா. எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நீ எனக்கு சின்ன குழந்தை தான்மா. பஸ் ஏத்தி விட்டு நான் போறேன். நீங்க சொன்னா கேட்க போறது இல்ல, போ. இங்கே பாரு வசந்தி அக்கா, நம்ம லக்ஷ்மி பெத்த புள்ளைய ஸ்கூலுக்கு டீச்சராக போகிற அழகை பார்த்து அப்படி தேவதை மாதிரி இருக்குல்ல. இந்த ஊர்லேயே படித்து வேலைக்கு தேர்வான முதல் பெண்ணு நம்ம அனு தான் இல்லை? ஆமாண்டி, அனு நல்லா படிக்கிற பொண்ணு தானே. ஆனா என்ன, இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க வீட்டுக்காரர் கூட சொன்னாரு, சிட்டில பெரிய ஸ்கூல்ல ஆள் எடுக்கிறாங்களாம், அங்க போயிருந்தா இன்னும் கௌரவமா இருந்திருக்கும். ஐயா இருக்கட்டும்மா வசந்தி, என் பொண்ணு இந்த ஊர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. தான் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு என் பிள்ளையோட இந்த சின்ன வேலை தான் பெரிய கௌரவமா இருக்கு. அம்மா நீங்க போங்கம்மா, இத பஸ் வந்துடும். வசந்தி ஆண்டி வேற கௌரவம் கௌரவன்றாங்க. கௌரவன்றது வேலையில இல்லைங்க, நம்ம செய்யற சேவையில தான் இருக்கு. என்ன நான் சொல்றது மக்களே? சரிதான் போடி, உனக்கு எப்பவும் உங்க அம்மா மாதிரி கொஞ்சம் பேச்சு ஜாஸ்தி தான் உனக்கு. ஐயோ என் சார், என் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட நோட்ஸ் எல்லாம் வேணாம போயிடுச்சே. யாரா அவன்? மனுஷன் நிற்கிறது கூட தெரியாமல் இப்படி வேகமாக போகிறான். வண்டி நிறுத்துடா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி கத்துறீங்க? ரோட்ல தண்ணி இருந்தால் மேலே தெரிக்கதான் செய்யும். அதுக்கு எதுக்கு இந்த சத்தம்? தண்ணி இருந்தா தெரிக்கும்னு சொல்றீங்க, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டணுன்ற அறிவு கொடுமை இல்ல உங்களுக்கு? நான் ஒரு டீச்சர், இப்ப ஸ்கூலுக்கு போகணும். என் ஸ்டூடண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு. முதல்ல இறங்கி வந்து கீழே சாரி கேளுங்க. எவ்வளவு தைரியமா உள்ளே உட்கார்ந்துருக்கீங்க? என்னது சாரியா? மிஸ், நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மணி நேரத்துக்கு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மேன் நான். என்னோட ஒரு நிமிஷம் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா? உன்னோட இந்த சாதாரண புடவைக்கு என் நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. இந்தா 10,000 ரூபாய் வச்சுக்கோ, புது புடவை வாங்கின்னு கிளம்பு. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்களே, அதை உங்களை வச்சுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க காசு எங்களுக்கு வேணாம். கௌரவம்னா என்னன்னு தெரியாத நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாச்சு. காசு எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாம் என்ன படிச்சு என்ன பண்ண போறீங்க? சி, வாங்கம்மா போலாம். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத உங்ககிட்ட எல்லாம் பேச்சு என்ன பிரயோஜனம்? சி. உன் திமிர அடக்கலைன்னா என் பேர் பிரேம் இல்லடி. இந்த ஊரில் தான் நான் கான்சர்ட் பண்ண போகிறேன். அந்த கான்சர்ட்டில் உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.